வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சரவெடி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பட்டாசு வகைகளை வெடிக்கக்கூடாது, மீறுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி 16,540 சிறப்பு பேருந்துகள் இயக்கம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. தமிழ்நாடு என்று அண்ணா பெயர் சூட்டிய ஜூலை 18ஆம் தேதியே இனி தமிழ்நாடு நாள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. எல்லை போராட்ட தியாகிகளுக்கு வரும் 1ஆம் தேதி 1 லட்சம் ரூபாய் பொற்கிழி வழங்கப்படும் என்றும் உறுதி. முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிப்பு. 6 மதகுகள் வழியாக 2974 கனஅடி நீர் வெளியேற்றம். கேரளாவிடம் தமிழ்நாட்டின் உரிமை அடகு வைக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு 142 அடி நீர் தேக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். தூத்துக்குடியில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் கடும் அவதி. பள்ளிகள் திறப்பை ஒட்டி கற்பித்தல் விளையாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. 15 நாட்களுக்கு கதை, பாடல், விளையாட்டு நடத்த அறிவுரை. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். இத்தாலியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. போப் பிரான்சிஸுடன் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை வெடித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து அரசு தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், கடந்த 29ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சாதாரண வகை பட்டாசுகளை வெடிக்க தடையில்லை என்று கூறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய பேரியம் கலந்த பட்டாசுகள் தயாரிக்கவோ, விற்கவோ, வெடிக்கவோ தடை விதிக்கப்பட்டிருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையான அளவில் செயல்படுத்தக்கூடிய வகையில் சரவெடி, பேரியம் ரசாயனம் கலந்த பட்டாசுகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அரசு கூறியுள்ளது. எனவே தடை செய்யப்பட்ட மற்றும் சரவெடி பட்டாசுகளை பொதுமக்கள் வெடிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற விளையாட்டு நெறிமுறைகளை மீறுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளாவிடம் தமிழ்நாட்டின் உரிமை அடகு வைக்கப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் நவம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு 142 அடி அளவுக்கு நீர் தேக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியை கடந்ததால் கேரளாவிற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. முதல் நாளான வெள்ளிக்கிழமை 538 கன அடி நீர் திறக்கப்பட்டது. சனிக்கிழமை 6 மதகுகள் வழியாக 2974 அடியாக நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டுவதற்கு முன்பே கேரளாவிற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், தமிழ்நாட்டின் உரிமை கேரளாவிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக மக்களின் உரிமைக்கு கேரள அரசு கேடு செய்ய முனைவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். முல்லை பெரியாறு அணையை வலுக்கட்டாயமாக திறந்திருப்பது தமிழ்நாட்டு இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என விமர்சித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், கேரளாவின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்ததோடு அதனை நியாயப்படுத்த அரசு முயல்வது வெட்கக்கேடானது என்று சாடியுள்ளார். தமிழ்நாட்டுடன் நட்பை வலுப்படுத்திக் கொள்ள கேரள அரசு முயற்சிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், எனவே நம்முடைய உரிமையை முல்லை பெரியாறு அணையிலே பாதுகாப்பது தமிழக அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்திலே இரு மாநிலத்தினுடைய உறவை, நட்பை கேரள அரசு மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.
நம்முடைய தேனி மாவட்ட கலெக்டர் செல்லாமல், தமிழகத்தினுடைய அமைச்சர் செல்லாமல் அந்த கேட்டை வந்து நேற்று திறந்து விட்டுருக்காங்க. நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்க ஒரு செயல். மாநில அரசுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததா, மாநில அரசினுடைய அனுமதியை பெற்று தான் அவங்க செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல. முல்லை பெரியார் வந்து 5 மாவட்டங்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரம். அதனால் 136-37 அடி வரும் பொழுதே அவசரமாக திறந்துவிட்டு தமிழக அரசினுடைய முழு ஒத்துழைப்பை கூட பெறாமத்தான் நடந்திருக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் தமிழ்நாடு அரசுதான் தண்ணீர் திறந்ததாக தெரிவித்துள்ளார். அணை கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது போன்று தேவையற்ற வதந்திகளை சிலர் பரப்பி வருவதாகவும், நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 30ஆம் தேதி முதல் 142 அடி அளவிற்கு தண்ணீர் தேக்கப்படும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையில் பல்வேறு நல்ல திட்டங்கள் உள்ளதாகவும் அவற்றை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆளுநர் மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய ஆளுநர், புதிய கல்விக் கொள்கையில் பல்வேறு நல்ல திட்டங்கள் இருப்பதாகவும் அவற்றை தேர்வு செய்து பல்கலைக்கழகங்களில் அமல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டதாகவும் உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தீபாவளி பண்டிகையன்று இறைச்சி விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை திரும்பப் பெறுவது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று முடிவெடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் மணிஷ் தெரிவித்துள்ளார். மகாவீர் ஜெயந்தியையொட்டி நவம்பர் 4ஆம் தேதி இறைச்சி கடைகள் அனைத்தும் மூடப்படும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. ஆடு, மாடு மற்றும் இதர இறைச்சி கடைகளிலும் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் வணிக வளாகங்களில் பதப்படுத்திய இறைச்சிகளையும் விற்பனை செய்ய தடை விதித்துள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை என்பதால் அன்றைய தினம் இறைச்சி கடைகளை அடைப்பதற்கு இறைச்சி கடைக்காரர்களும் பொதுமக்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் மணிஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 18,20,300 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 33 அரசு அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. மின்சாரம், போக்குவரத்து, பத்திரப்பதிவு, டாஸ்மாக் உள்ளிட்ட 14 துறைகளில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கணக்கில் வராத 18,20,300 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 6,47,180 ரூபாய் மதிப்பிலான டாஸ்மாக் மதுபானங்கள் மற்றும் 36,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர்பான திராவிடர் கழகத்தின் ஐயப்பாடுகளை போக்கியதற்காக தமிழக முதலமைச்சருக்கு கி. வீரமணி நன்றியும் கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு வரவேற்பும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் RSS அமைப்பின் கொள்கைகள் மாணவர்களுக்கு பரப்பப்படுமோ என்ற அச்சம் எழுந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் புதிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது என்றும், மாநில அளவிலான கல்விக் கொள்கையினை வகுத்திட விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விளக்கம் அளித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தன்னார்வலர்களை தேர்வு செய்யும் முறை, அவர்களின் கற்பித்தல் திறன் ஆகியவற்றை கண்காணிக்க குழு அமைக்கப்படும் என அறிவித்திருப்பதற்கு கி. வீரமணி வரவேற்பு தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுகுறித்து சீரிய விளக்கம் அளித்ததற்காக சமூக நீதிக்கான சரித்திர நாயகருக்கு நன்றி என்று முதலமைச்சரை புகழ்ந்துள்ளார். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய செயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை விமர்சனம் செய்த கி. வீரமணி தற்போது அதனை வரவேற்று சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் என்று புகழ்ந்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு விளக்கத்தில் திருப்தி அடைந்திருப்பதாக 8% பேரும், நிர்பந்தம் என்று 92% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாக 16,540 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தீபாவளியை ஒட்டி 20,334 அரசு பேருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய 2,100 பேருந்துகளுடன் கூடுதலாக 3,506 சிறப்பு பேருந்துகள் சேர்த்து மொத்தமாக 9,806 பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பிற ஊர்களிலிருந்து 3 நாட்களுக்கு 6,734 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.
தீபாவளி முடிந்து சென்னை திரும்புவர்களின் வசதிக்காக நவம்பர் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து 4319 சிறப்பு பேருந்துகளும் பிற முக்கிய ஊர்களிலிருந்து 5000 சிறப்பு பேருந்துகள் என்று ஒட்டுமொத்தமாக 17,719 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பயணிகள் எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடியில் வெள்ளிக்கிழமை இரவு பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. பழைய மாநகராட்சி அலுவலகம், ரயில் நிலைய சந்திப்பு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். குருஸ்புரம் பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் தேங்கிய மழை நீரால் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மேலூர் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் காரையாறு, சேர்வலாறு அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாகவும் கடனா நதி அணைக்கு வரும் 250 கன அடி நீர் முழுவதுமாக திறக்கப்படுவதாலும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் இரு கரையை தொட்டுச் செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயினருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டியும் ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட முக்கிய அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் பெய்யும் மழையால் வாணியம்பாடி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இங்கிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் தருமபுரி மாவட்டம் பறையப்பட்டி புதூரில் உள்ள ஏரி 90% நிரம்பியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் 100 கன அடி வீதம் ஆரணி ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை வரை அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். இதனால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். இதற்கு சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் என்று புவியரசன் கூறினார். மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 2 தினங்களுக்கு மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மற்ற பகுதிகளில் கூடுதலாக மழை பெய்திருப்பதாக கூறிய புவியரசன் சென்னையில் 26 விழுக்காட்டிற்கு பதிலாக 21 விழுக்காடு மட்டுமே பெய்திருப்பதாகவும் தெரிவித்தார். 17 மாதங்களுக்கு பிறகு 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் பள்ளிக்கு வரவுள்ள நிலையில் பள்ளிகளுக்கான கற்பித்தல் வழிகாட்டு நெறிமுறைகளை தொடக்கக் கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு மனமகிழ்ச்சி செயல்பாடுகளுக்கான வழிகாட்டுதல்கள், புத்தாக்க பயிற்சி கட்டடங்கள் ஆகியவை மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளன. அதன்படி 17 மாதங்களுக்கு பிறகு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களின் மனங்களை மகிழ வைக்க 10 முதல் 15 நாட்களுக்கு கதை, பாடல், விளையாட்டு, வரைதல், அனுபவம் பகிர்தல் போன்றவற்றை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 45 முதல் 50 நாட்களுக்கு புத்தாக்க பயிற்சி கட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். உதாரணமாக 7ஆம் வகுப்புக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பின் அடிப்படை பாடங்களை இந்த காலகட்டத்தில் கற்றுத்தரப்படும். மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப இந்த கால அளவை நீட்டிப்பது குறித்து ஆசிரியர்களே முடிவு செய்யலாம். இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகள் தவறாமல் பின்பற்ற வேண்டும்.
பள்ளிகள் திறக்கும் முன்பே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஆசிரியர்களுக்கு சென்றடைவதை தலைமை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதினாறாவது G20 நாடுகள் மாநாட்டின் இடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இத்தாலி தலைநகர் ரோமில் G20 நாடுகளின் 2 நாள் உச்சி மாநாடு சனிக்கிழமை தொடங்கியது. இதில் இத்தாலி பிரதமரின் அழைப்பை ஏற்று 8வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்ற நரேந்திர மோடியை இத்தாலி பிரதமர் நேரடியாக வந்து வரவேற்றார். இந்த மாநாட்டின் இடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். ரோமா மாநாடு மையத்தில் நடைபெற்ற மாநாட்டிற்கு இடையே G20 நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடியும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது உலக தலைவர்களுடன் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முன்னதாக வாட்டிகன் நகரத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி போப் பிரான்சிஸை சந்தித்தார். இந்த சந்திப்பு சிறப்பானதாக அமைந்ததாகவும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடியதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிற்கு வருமாறு போப்பிற்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தங்கள் விருப்பமான நடிகர் உயிரிழந்த துக்கம் தாங்காமல் 3 ரசிகர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கன்னட பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது வெள்ளிக்கிழமை மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். புனித் ராஜ்குமாரின் மறைவு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அவரது குடும்பத்தினரும் ரசிகர்களும் மீளா துயரில் ஆழ்ந்துள்ளனர். சாம்ராஜ்நகர் மாவட்டம் மருரு கிராமத்தைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் முனியப்பா புனித் ராஜ்குமாரின் மறைவு செய்தி கேட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். சிந்தோலி என்ற கிராமத்தில் பரசுராம் என்ற நபரும் மாரடைப்பால் உயிரிழந்தார். பெலகாவி மாவட்டத்தைச் சேர்ந்த ராகுல் என்ற ரசிகர் புனித் ராஜ்குமாரின் மறைவு செய்தி கேட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புனித் ராஜ்குமாரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள கண்டீரவா மைதானத்தில் ரசிகர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளது. புனித் ராஜ்குமாரின் உடலுக்கு தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் நடிகரும் நடன இயக்குனருமான பிரபுதேவாவும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை நேரில் சென்று புனித் ராஜ்குமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் புனித் ராஜ்குமாரின் இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என கூறினார். அலை அலையாய் பொதுமக்கள் கூட்டம் வருவதால் இரவு முழுவதும் கண்டீரவா மைதானத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவில் இருந்து புனித் ராஜ்குமாரின் மகள் அவசரமாக நாடு திரும்பியுள்ளார். டிக்டாக் செயலுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு சிங்காரி செயலி மீதான மக்களின் ஆர்வம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. தினமும் 25 லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்து வருகின்றனர். அதேபோல் சிங்காரியின் கிரிப்டோ நாணயமான காரியையும் பிரபலமடைந்து வருகிறது. இது குறித்து ஒரு விரிவான தகவல்களை தொகுப்பாக பார்க்கலாம். Chingari is a fun short video app where users can create and upload interesting videos, watch movies, and shop for latest trends.
Since its inception, the app has grown exponentially to 85 million downloads. It has been honored with accolades such as Best Social Media App in App Innovation Challenge, as well as Most Popular Social Media App at the Times Business Award 2021. So all such dynamics make Chingari the people's favorite app. And Chingari's latest introduction, Gari, which is an in-app reward program, is the first crypto social token in India. It is the only app that rests the power of content creation in the hands of its creators. Just imagine if any of their video NFT gets viral on the Gari NFT marketplace. The scope of earning can only be imagined. In 2020, when Vocal for Local campaign gained popularity, we joined an area of like local video apps, like short video apps. So those apps were like actually becoming very, very popular, but not the content creator. So the content creator remained very average. So after that, only Chingari aimed to make us mainstream and with monetization. So with Gari tokens, we are now owners of our own content. So there is no person in between. So imagine if my content goes viral, I will be earning more and more. வேலூர் மாவட்டத்தில் தாயை இழந்த பூனைக்குட்டிகளுக்கு நாய் ஒன்று பால் கொடுத்து வளர்த்து வருவது ஆச்சரியத்தை ஆழ்த்தியுள்ளது. ஒரே வீட்டில் வளர்க்கப்படும் பூனையும் நாயும் எதிரிகள் போலவே செயல்படும். ஆனால் இங்கு பூனைக்குட்டிகளை தனது குட்டிகளாக பாவித்து வளர்த்து வருகிறது பாசக்கார நாய். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த கொச்சாலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரான சுப்பிரமணி தனது விவசாய தோட்டத்தில் நாய் மற்றும் 2 பூனைகளை வளர்த்து வந்தார். இதில் டாபர்மேன் இனத்தைச் சேர்ந்த பெண் நாய் அண்மையில் கருவுற்றது. எனினும் உடல்நிலை மோசமடைந்ததால் குட்டியை ஈன்றெடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக குட்டி இறந்தே பிறந்தது. அதே நேரத்தில் 3 குட்டிகளை ஈன்றெடுத்த தாய்ப்பூனை இறந்துவிட்டது. இதையடுத்து டாபர்மேன் நாய் 3 பூனை குட்டிகளை தான் பெற்றெடுத்த குட்டிகள் என நினைத்து பால் கொடுத்து பராமரித்து வருகிறது. மேலும் பூனை குட்டிகள் எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து சென்று அதனை கவனமாக பாதுகாத்து வருகிறது. இதனை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஆட்டுச் சந்தையில் விற்பனை மந்தமாகவே இருந்ததால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். சமயபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 5 ஏக்கர் நிலத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்களில் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். தீபாவளி வாரம் என்பதால் லால்குடி, சமயபுரம், மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆடுகளை வளர்ப்பவர்கள் ஏராளமான ஆடுகளுடன் சந்தைக்கு வந்திருந்தனர். சுமார் 50 லட்சம் முதல் 60 லட்சம் ரூபாய் வரை ஆடு விற்பனை நடைபெற்றது. மற்ற வாரங்களை விட இது அதிகம் என்றாலும் கடந்த கால தீபாவளி பண்டிகைக்கான விற்பனையை ஒப்பிடும் பொழுது இது குறைவுதான் என வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த சந்தைக்கு வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் முகக்கவசம் அணியாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை மந்தமடைந்துள்ளது. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, மதுரை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், கோவை, சென்னை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடு வாங்குவதற்கு வியாபாரிகள் வருவது வழக்கம். சாதாரண வாரங்களில் 2 கோடி வரையும், பண்டிகை காலங்களில் 6 கோடி வரையும் இங்கு விற்பனை நடைபெறுவது வழக்கம். தீபாவளி பண்டிகைக்காக இந்த வாரம் சந்தை கூடிய நிலையில் மழையால் விற்பனை மந்தமடைந்துள்ளது. 2 குட்டி ஒரு ஆடு 18,000 ரூபாய்க்கு ஓடிச்சு. என்ன காரணம் அப்படின்னா தாயும் 6,000 ரூபா, 3,000, 18 அந்த கணக்கு தான் ஓடுது. தாயும் பிள்ளையும் 6,000, 6,000 ரூபா அந்த கணக்கு தான் சார் ஓடுது. அப்போ அடிமாட்டு ரேட்டு தான் ஓடிட்டுருக்கு. இந்த மழை காரணத்தினால தான் இப்போ சந்தை மலிவடைஞ்சு இப்படி அடிமாட்டு ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. அதிகாலையில் 5 மணிக்கு விற்பனை தொடங்கி 11 மணி வரை நடைபெறும். இந்த வாரம் கூடுதல் நேரம் சந்தை செயல்பட்ட போதும் 1 கோடி ரூபாய்க்கு கூட விற்பனை நடைபெறவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கொய்யாப்பழம் விவசாயத்தில் போதிய வருவாய் கிடைக்காததால் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படும் கொய்யா மரங்களை அழித்துவிட்டு மாற்றுப்பயிர் பயிரிடும் பணியில் திண்டுக்கல் விவசாயிகள் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் டீசல் விலை 80 ரூபாய்க்கு விற்றபோது கொய்யாப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையானதாகவும் தற்போது எரிபொருள் விலை 100 ரூபாயை கடந்த நிலையில் கொய்யாப்பழம் வெறும் 3 ரூபாய்க்கு விற்பனையாவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விளைச்சல் இருந்தும் விலைவாசி உயர்வுக்கேற்ப விலை கிடைக்காததால் கொய்யா மரங்களை வெட்டி வீசிவிட்டு மாற்றுப்பயிர் பயிரிடும் பணியில் விவசாயிகள் இறங்கியுள்ளனர். குறிப்பாக சானார்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட அஞ்சுகுழிப்பட்டி கிராம விவசாயிகள் கொய்யா மரங்களை அழிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி வர்த்தகத்தில் சீன பொருட்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் அந்நாட்டிற்கு 50,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் 20 முக்கிய நகரங்களில் மேற்கொண்ட ஆய்வில் சீன பட்டாசுகள், அந்நாட்டின் மலிவு விலை பொருட்கள் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சந்தையில் இந்தியர்கள் சீன பொருட்களை புறக்கணிப்பதால் வர்த்தகர்களும் சீன பொருட்களை தவிர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தீபாவளி பண்டிகையை ஒட்டி 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய பொருட்கள் விற்பனையாக வாய்ப்புள்ளதாகவும் அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது.